இது என்ன கொய்யாக்கா மரம் மாதிரி இருக்கே? ஆமாம், கொய்யாக்கா மரம் தான். வேலை ஆரம்பித்து அதிதீவிரமாக போயிட்டுருக்கு. மணி 9. இன்னும் 9 ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே கடைக்கு ஜாமான் வாங்க வந்தேன். உளுந்து நேற்று வாங்கினது தீர்ந்து போச்சு. திரும்ப வடைக்கு ஊற போடுறதுக்கு வாங்க வந்தேன். அது 9 மணிக்கு தான் கேஷியர் இவங்களாம் வருவாங்களா. அது கொஞ்சம் பெரிய கடை, அதனால் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைடில். இது என்ன கொய்யாக்கா மரம் மாதிரி இருக்கே? ஆமாம், கொய்யாக்கா மரம் தான். ஒரே ஒரு கொய்யாக்கா மட்டும் சின்னதாக இருக்குது. அதில் ஜூம் பண்ணி கரெக்டாக காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். தெரியுதா உங்களுக்கு? சின்ன கொய்யாக்கா. ஓகே, எங்கள் ஓனர் இன்றைக்கி ஒரு புது ஆளை கூப்பிட்டு வந்துருக்கிறாரு வேலைக்கு. அவர் ஊருக்கு வர்றான். அவர் தான் இனிமேல் டீ கேஷியர் அந்த வேலைலாம் பார்க்க போகிறாரு. அவர் ஒரு 25 வருஷமாக இருக்கிறாராம். கொஞ்சம் வயசானவர் குண்டாக இருக்கிறாரு. அப்போ ஸ்பீடாக வேலை பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓடி ஆடி அவரோட டீ மட்டும் போட்டால் சரி தான். நம்ம ஒரு டீயும் ஒரியும் போட்டுக்குவோம். அப்புறம் சப்ளை வேலை பார்த்துக்குவோம். மண்டகை புரிய மாட்டேங்குது. அது எதையும் செய்யணும், வடை சுடணும், இட்லி சுடணும், எல்லா வேலையும் செய்யணும் போது ரொம்ப மைண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஓனர்களும் சொல்லுவாங்கள்ல, எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, உங்களை நம்பி கடை திறக்கலை அப்படிங்கிற மாதிரி, நம்மளை நம்பி அவங்க கடை திறக்கலைன்னு. ஆனால் இந்த ஓனர் என்னை நம்பி தான் அந்த பார்ட்னர்கிட்ட இந்த பிரச்சனை வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் என்னை ஒரு ஆளை நம்பி தான் வந்துட்டு இந்த கடையை வந்துட்டு ரன் பண்ணார். இவர் எனக்கு எப்படி பழக்கம்? ஏர்போர்ட்டில் யாருன்னே தெரியாது. சென்னை ஏர்போர்ட்டில் திருச்சியிலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து மலேசியா வரும்போது வெயிட் பண்ணுறதுக்காக இருந்த நேரத்தில் இவர் எனக்கு பழக்கம். எல்லாம் ஒரு நம்பிக்கையில் அவ்வளோ தூரம் நம்பினார். இவ்வளோ தூரம் இப்போ பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. ஆளெல்லாம் செட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிட்டார். வேலை அவருக்கு தெரியாது. இப்போ ஓரளவுக்கு அவருக்கும் வேலை தெரியுது. வேலை போயிட்டுருக்கு நண்பர்களே. நண்பர்களே, உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால் கண்கள் கலங்கி உள்ளது. உடம்பு சரியில்லைங்க. வேர்வையிலே காலையில் குளித்தேன். அது அப்படியே தும்மல் சளி, அவ்வளோதான். காய்ச்சல் இல்லை, தும்மல் சளி. அது ஒரு பட்சத்தில் சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். திரும்ப இப்போ வேலைக்கு போகணும். இப்போ இல்லை, இன்னும் இப்போ மணி 11 மணிக்கு வந்தேன். 3 மணிக்கு 4 மணிக்கு போவேன். இப்போ ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்கும் நேரம். வேலை முடிய போகுது. நண்பர்களே, மலேசியாவை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட நிறைய ஷாக்கிங். ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் வலியுறுத்துது. பள்ளி சத்தம் போடுது. நிறைய விஷயங்கள் வெளியே வரும்போது தான் தெரிய வருது. திரும்ப பள்ளி சத்தம் போடுது. சரி, ஓகே, என்ன நடந்தாலும் குடிபோதை பிரச்சனை இல்லாத வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். ஓகே, என்ன மாதிரி இருக்குன்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்து முடிச்சிட்டேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. போயிட்டு குளிச்சுட்டு தூங்குவோம். இந்த நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.